character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 12th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 12th standard physics subject பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் யூனிட் நம்ம போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் யூனிட்டில் முக்கியமான டாபிக்லாம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். முக்கியமானது பார்த்தீங்கன்னா காஸ் லா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அந்த காஸ் லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அதில் கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, எடுத்துங்க புக் எடுத்துங்க. காஸ் லாவோட லாஸ்ட்டாக என்ன நடத்தணும்னா காஸ் லாவில் வந்து அதனோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கஷன் இந்த காஸ் லாவோட டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் காஸ் லா அப்படின்றது பை இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் வரணும். க்ளோஸ்டு இன்டெக்ரல் Q என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் அப்படின்ற வேல்யூ. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம் அந்த காஸ் லா பேஸ் பண்ணி அப்படின்றத இன்னைக்கு கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முக்கிய எடுத்துக்கோங்க, திஸ் இஸ் டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லா. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the total electric flux through okay discussion la first point parunga the total electric flux through the closed surface depends only on the charges enclosed by the surface. Total electric flux ஒரு closed surface இருக்கும்போது so அந்த total electric flux எதை டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படின்னா அந்த closed surface உள்ள charges டிபெண்ட் பண்ணிருக்கும், charges on the surface, and the charges present outside the surface will not contribute to the flux. ஸோ அப்போ அவுட் சைடில் இருக்க சார்ஜ் வந்து மோஸ்ட்லி கான்ட்ரிபியூட் பண்ணாது ஃப்ளக்ஸில் அப்படின்றாங்க. அந்த ஷேப் ஆஃப் த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் விச் கேன் பி சூசன் ஆர்பிட்ரி. அதனோட க்ளோஸ்ட் சர்ஃபேஸோட ஷேப் பார்த்தோன்னா ஸோ எந்த ஷேப் ஒன்றாலும் இருக்கலாம், சூஸ் அந்த ஆர்பிட்ரலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். முக்கியமான அந்த பாயிண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த சார்ஜஸ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். திஸ் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட். அண்ட் சார்ஜஸ் ப்ரெசன்ஸ் அவுட் சைட் சர்ஃபேஸ் will not அவுட் சைடில் இருக்க சார்ஜ் வந்து மோஸ்ட்லி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. திஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணல. செகண்டு, the total electric flux independent of the location of the charges inside the closed surface. அதே போல் இன்னொன்று டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்காது இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜஸ். ஆனால் லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜஸ் வந்து அது டிபெண்ட் பண்ணியிருக்காது, இண்டிபெண்ட் ஃபார் த லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் another one important point in the inside the closed surface. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல to arrive at equation 1.62 நம்ம இப்போ பார்த்த என்ன கொடுத்த 1.62 என்ன சொல்லியிருக்குன்னா we have chosen a spherical surface. நம்ம ஒரு spherical surface சூஸ் பண்ணுவோம். this is imaginary surface is called as Gaussian surface. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னும் போது நம்ம மோஸ்ட்லி வந்து spherical surface தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த spherical surface தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா Gaussian surface அப்படின்னு சொல்லுவாங்க. this the shape of the Gaussian surface to be chosen depends on the type of the charge configuration. அதே போல் ஷேப் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸை நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சார்ஜ் கான்ஃபிகரேஷன், டைப் ஆஃப் த சார்ஜிகேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக் எக்ஸிஸ்டிங் இன் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன், அதே போல் அதனோட சிமெட்ரிக் எக்ஸிஸ்டிங் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஃபார் த பாயிண்ட் சார்ஜஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் மோஸ்ட்லி ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக், ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஆகுதுன்னா தேர்ஃபோர் த ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் இஸ் சூசன். அது அந்த வந்து ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி ஸ்பெரிக்கலாக இருந்ததுன்னா அதை காஷியன் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் அண்ட் பிளேனார் காஷியன் சர்ஃபேஸ் கேன் பி சூசன் ஃபார் த கைண்ட்ஸ் ஆஃப் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன். அதே போல் சிமிலர்லி சிலிண்ட்ரிக்கல் அண்ட் பிளேனார் காஷியன் சர்ஃபேஸும் நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் சூசன் ஃபார் த கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் பொறுத்து சிலிண்ட்ரிக்கல் அண்ட் பிளேனார் சர்ஃபேஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காஷியன் சர்ஃபேஸ் அப்படின்னா அது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், இந்த
LHS the equationல நம்ம காஸ் equation பார்த்திருப்போம். So அதனோட LHS left hand side the equation 1.6 electric field is due to the charges present inside and outside the Gaussian surface, but charge Q enclosed denotes the charges which only inside the Gaussian surface. நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்சைட் அண்ட் அவுட் சைட் த Gaussian surface ரெண்டுமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் ஆனால் Q enclosed அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜ் enclosed அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி இன்சைட் த Gaussian surface மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வந்து 4th பாயிண்ட். திஸ் 4 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் ஃபார் த காஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிக் கொஷனில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 பாயிண்ட்டுமே நீங்கள் எழுதணும். அப்படி இல்லைனா 3 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.18 ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜஸ் பாருங்கள் Qன்ற அப்படி சார்ஜஸ் சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மைனஸ் Q அப்படின்ற சார்ஜும் ப்ளஸ் Q அப்படின்ற சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு சார்ஜோட ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்காங்க. இப்போ இதை சுற்றி நம்மளுக்கு என்னென்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இப்போ இந்த சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் கிராஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சார்ஜஸ் வந்து இங்கே இவ்வளோ இந்த லைனில் வந்து மூவ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இது ஏ பிக்சர். நெக்ஸ்ட் பி பிக்சரில் 5 கூலும் சார்ஜ், நெக்ஸ்ட்டு -2, நெக்ஸ்ட் 10 சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம சம் பார்க்கலாம். இன் ஃபிகர் ஏலேருந்து என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கேல்குலேட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு ஏரியா A1 அண்ட் A2. ஸோ 2 ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க A1 அண்ட் A2. நெக்ஸ்ட் பியில் in figure B calculate the electric flux through the cube. Mostly இந்த cube பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேல்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு we can take the first point. in figure ஏவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா A1ல encloses the charge Q. so the electric flux through this charges என்னன்னா Q வந்து enclose ஆயிருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு என்னன்னா Q/epsilon அப்படின்ற வரும். என்ன காஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பட் the closest surface A2 contains no charges. A2ல பார்த்தா எந்த சார்ஜஸுமே இல்லை, அவுட்டரில் தான் சார்ஜஸ் இருக்குது. இன்சைட் ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இதில் A2 வந்து 0வாக இருக்கும். ஸோ இன்சைடில் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து வேல்யூ இருக்கும். இன்சைடில் சார்ஜஸ் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ 0 தான். மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், செகண்ட் ப்ராப்ளம். இன் ஃபிகர் B the net charge inside the cube is 3Q. ஸோ இன்சைட் த கியூப் பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து 3Q நெட் சார்ஜ். 3 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. 3 சார்ஜஸ் நீங்கள் ஆட் பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வரத நெட் சார்ஜ் பார்த்தோன்னா 3Q. அண்ட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் த கியூப் இஸ் தேர்ஃபோர் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்சைடில் பார்த்தோன்னா டோட்டல் சார்ஜ் வந்து நெட் சார்ஜ் வந்து 3Qன்னு இருக்குது. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் Q/epsilon0. இப்போ சார்ஜ் பார்த்தோன்னா 3Q/epsilon0 this is electric flux. note that the charge -10Q lies outside the cube surface. ஸோ அவுட் சைடில் கியூப் சர்ஃபேஸில் பார்த்தோன்னா -10Q அவுட் சைட் த கியூப் அண்ட் வில் நாட் கான்ட்ரிபியூட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப். அப்போ அவுட் சைடில் பார்த்தோன்னா -10Q சார்ஜ் அப்படின்றது இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம இன்சைட் சார்ஜில் கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது 3Q/epsilon0 தான். திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த காஸ் லா. ஸோ இப்போ இந்த காஸ் லாவை நம்ம எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to any arbitrary charge configuration can be calculated using the Coulomb's law. So ஒரு arbitrary charge configuration electric field நம்ம calculate பண்ணுறதுக்கு mostly Coulomb's law யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா காஸ் லாவை நம்ம யூஸ் பண்ணலாம். So if the charge configuration possess some kind of symmetry then the Gauss law is very efficient way to calculate the electric field. ஸோ நம்ம கூலும்ஸ் லாவையும் நம்ம காஸ் லாவையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ எந்த லா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான லா அப்படின்னு பார்த்தோம்னா தட்ஸ் வந்து காஸ் லா. கூலும் லாவையும் நம்ம காஸ் லாவையும் கம்பேர் பண்ணும்போது காஸ் லா இஸ் த மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் லா ஃபார் த கால்குலேட் ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இட் இஸ் illustrated the following cases. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் இஸ் the electric field due to the infinitely launched charged wire. ஒரு infinitely long charged wireல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் எப்படி கால்குலேட் பண்ணலாம் காஸ் லாவை யூஸ் பண்ணி அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர். ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் எடுத்திருக்காங்க. யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ அதில் வந்து யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது. அதை வந்து லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. லெட் P be a point P located at perpendicular distance. அதில் வந்து ஒரு P என்ற பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் என்னென்னா R டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க ஃப்ரம் த ஒயர்லேருந்து. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point P can be found using the Gauss law. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் Pல நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணினா காஸ் லாவை யூஸ் பண்ணி. we choose 2 small charges. நம்ம என்ன பண்ணோம்னா 2 ஸ்மால் சார்ஜஸ் எடுத்துக்குவோம். A1 A2 அப்படின்ற 2 சார்ஜஸ்
on the wire which are at equal distance, ரெண்டுமே வந்து equal distance எடுத்துக்கோம் from the point P ல இருந்து. So the resultant electric field due to these two charges elements points radially away from the charge wire. ஏன்னா resultant elements பார்த்தீங்கன்னா radially away move on ஆகுது charges and magnitude of the electric field is same at all points. So எல்லா பாயிண்ட்ஸுமே electric field ஓட வேல்யூ வந்து சேமாக தான் இருக்குது இந்த circle of the radiusல. This is shown இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. Since the charged wire possesses இதில் கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸ். This is வந்து ஒரு infinitely long charged wireல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறது யூஸிங் த்ரூ த காஸ் லா யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறது. ஒரு லாங் சார்ஜ் ஒயர் எடுத்திருக்காங்க, அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்திருக்காங்க P. ஸோ திஸ் ஒரு திஸ் ஏன் வேல்யூ திஸ் பி ரெண்டு பிக்சர் எடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிக்சர் தான் இதை வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது ஸோ அதனோட ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏன்ற பாயிண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துருக்காங்க, அதில் ஒரு பாயிண்ட் Pன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே எடுத்திருக்கோம். இதை சுற்றி கண்டிப்பாக ஒரு சார்ஜ் ஒயர் இருக்குன்னா சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கன்னா இந்த Pன்ற பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ திஸ் நமக்கு அதுக்கு ஆப்போசிட் பாயிண்ட் வந்து Qன்னு நம்ம எடுத்திருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து Rன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு ஏரியா எடுத்திருக்காங்க, A1ன்ற ஏரியா, A2 அப்படின்ற ஏரியா. ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஏரியா. ஸோ இது இங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணலாம், இந்த ஏரியாவில் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுறோம்னா இங்கேருந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் திஸ் அவுட் சைடில் இருக்கும், திஸ் அவுட் சைடில் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் எஸ்ன்னு எடுத்துருக்காங்க, அது எவ்வளோ ஆர்ன்ற பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத காஸ் லா மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க பார்க்கலாம். The cylindrical symmetric, let us choose a cylindrical Gaussian surface as radius. ஸோ ஒரு cylindrical Gaussian surface எடுத்துருக்காங்க, அதோட radius R and length அந்த ஒயரோட லென்த் Lன்னு எடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ திஸ் க்ளோஸ் சர்ஃபேஸ். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா இஸ் க்ளோஸ் சர்ஃபேஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்ளோஸ் சர்ஃபேஸ் E வெக்டர் டாட் dA வெக்டர். ஓகே, ஸோ இன்டெக்ரல் கர்வ்டு சர்ஃபேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த சர்ஃபேஸ், பாட்டம் ஆஃப் த சர்ஃபேஸ். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆஃப் த சர்ஃபேஸ் இருக்கும், பாட்டம் ஆஃப் த சர்ஃபேஸ் இருக்கும், அதுக்கு மிடில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ எல்லா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா E வெக்டர் டாட் dA வெக்டர். அதே போல் டாப் சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா E வெக்டர் டாட் dA வெக்டர் இன் டாப் சர்ஃபேஸ். அதே போல் ஓகே, டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ் அண்ட் கர்வ்டு மூணு சர்ஃபேஸும் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு யூனிஃபார்ம் ஒயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு கர்வ்டு சர்ஃபேஸும் அதனோட சிலிண்ட்ரிக்கல் ஷேப்போட டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ், டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸில் E வெக்டர் டாட் dA வெக்டர், this also top surface E vector dot dA vector and bottom surface E vector dot dA vector. It is seen from the figure 1.37 that for the curved surface E is parallel to A and E vector dot dA vector, that's E dot dA அப்படின்னு வரும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் உங்களுக்கு வந்து பேரலாக இருக்கிறதுனால ஸோ அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ வெக்டர்ஸில் எழுதணும் அவசியம் கிடையாது, E dot dA அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஃபார் த டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸில் E வந்து நம்மளுக்கு பர்பண்டிகுலர் டு ஏவுக்கு வந்து பர்பண்டிகுலர் டுவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பர்பண்டிகுலர் இருந்தால் ஜியோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ 0 ஆகிடுது. இப்போ டாப் பாட்டம் ஒன்றுக்கு 0 ஆகிடும். இப்போ மீதி சப்ஸ்டிட்யூட்டிங் தீஸ் வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் 1.63 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அண்ட் அப்ளைங் த காஸ் லா டு த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் வி ஹேவ் தட் இஸ் பை இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் கர்வ்டு சர்ஃபேஸ் EDA that is equal to Q enclosed by epsilon naught அப்படின்னு வரும். நம்மளுக்கு தெரியும் இன்டெக்ரல் கர்வ்டு சர்ஃபேஸில் நம்மளுக்கு காஸ் லாவோட ஃபார்முலா Q enclosed by epsilon naught. ஸோ அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. Since the magnitude of the electric field for the entire curved surface, for magnitude of the electric field entire curved surface நம்ம electric field calculate பண்ணுறோம் அப்படின்னா is mostly constant அப்படின்னு சொல்கிறாங்க. So E is taken out. This is pictures. நம்ம என்னென்னா ஒரு ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒயரை சுற்றி என்னென்னா ஒரு பாயிண்ட் Pன்ற பாயிண்ட் எடுத்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது சுற்றி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸாக எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஒரு செகண்ட் பாயிண்ட் டாப் பாயிண்டில் ஒரு எடுத்திருக்காங்க, பாட்டம் பாயிண்டில் அப்புறம் கர்வ் சர்ஃபேஸில் ஒரு ஏரியா எடுத்துகிட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் அண்ட் பாட்டம் ஃபுல்லாக பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு 0 ஆகிடுது. ஒன்லி இதை மட்டும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வராங்க. ஸோ டேக்கன் அவுட் ஃபார்ம் த இன்டெகிரேஷன் அண்ட் Q enclosed is given by Q enclosed is equal to lambda into L, where lambda is the linear charge density and linear charge density லென்த்தில் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர வேல்யூ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸில் D என்ற வேல்யூ. ஸோ அந்த டிஏக்கு பதிலாக Q enclosed பதிலாக தான் நம்ம DN எடுத்துருக்கோம், அதாவது lambda L எடுத்துருக்கோம். ஸோ lambda L by
epsilon naught. This is equation 1.65. So here the integral curved dA oda value total area of the curved surface. இப்போ dA அப்படினா integral dA அப்படினும்போது total area oda curved surface oda total area, that value total area அப்படி பார்த்தா curved surface total area 2 pi RL. Substitute this value இந்த 2 pi RL எடுத்து நம்ம என்ன பண்ணனும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப E into 2 pi RL, that is lambda by epsilon naught அப்படினு வரும். therefore E is equal to 2 pi RL equal to என்னோட போச்சுனா divide by ல போய்டும். so 2 pi epsilon naught என்னன்னா இங்க L உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். so மீதி இருக்கிற வேல்யூ lambda by 2 pi epsilon naught R என்ற வேல்யூ வரும். இதை நம்ம வெக்டர் ஃபார்மேட்ல எழுதும்போது so E வெக்டரா எழுதும்போது 2 pi epsilon naught lambda by R. so வெக்டர் நம்ம ஆட் பண்ணும்போது R cap அப்படின்ற வேல்யூ இங்க உங்களுக்கு ஆட் ஆயிடும். so the electric field due to the infinite charged wire depends on 1 by R rather than 1 by R square, which is for the point charge. இப்போ electric field so எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா rather than 1 by R, அதாவது inversely proportional to R, so dependent on that. so rather than 1 by R square, which is for the point charge அப்படினு வரும்போது so 1 by R உங்களுக்கு டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படினு சொல்றாங்க. so this is equation 1.7 indicates that electric field is always along the perpendicular direction. mostly இந்த ஈக்குவேஷனை பொறுத்து பார்க்கும்போது electric field mostly along the perpendicular direction to the wire. அப்போ வயருக்கு perpendicular direction இருக்கும். in fact lambda is greater than 0 or more, then E points perpendicularly outward from the wire. எப்பனா lambda less than 0 ஆ இருக்கும்போது then E points perpendicularly inward இருக்கும். எப்பனா this is value R ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கும்போது. so equation 1.67 is true only for the infinitely long charged wire. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண இந்த equation 1.67 only charged wire க்கு மட்டும் தான் இது valid. for a charged wire of finite length, the electric field need not be radial at all points. electric field ஓட வேல்யூ ரேடியலா இருக்காது அப்படினு சொல்றோம். so however equation 1.67 for such a wire is taken as approximately true around the midpoint of the wire and far away from the both ends of the wire. so அப்போ mostly எல்லா பாயிண்ட்லயும் வந்து நமக்கு ரேடியலா இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ mostly ரேடியலா இருக்காது அப்படினு சொல்றாங்க. next second point, the electric second application. so இப்போ electric field due to the charged infinitely plane sheet, நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஒரு வயர் பார்த்தோம். ஸோ ஒரு வயரில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பிளேன் ஷீட்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்க்கலாம். கன்சிடர் an infinite plane sheet, ஒரு infinite plane sheet of charges within the uniform surface. The charge density sigma, that is the charge present per unit area. Let P be the point distance of the R from the sheet. அதில் P என்ற பாயிண்ட் எடுக்கிறாங்க, டிஸ்டன்ஸ் R என்ற டிஸ்டன்ஸில். அதில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் எடுத்துருக்காங்க. திஸ் இஸ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். ஸோ இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டில் திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து EDA, அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஏரியா எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் ஒரு ஸ்கொயர் ஷேப்டு பிளேன் ஷீட் எடுத்திருக்காங்க. திஸ் வந்து என்னென்னா காசியன் சர்ஃபேஸ், எப்பயுமே அதை சுற்றி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் தான். ஸ்பெரிக்கல் ஷேப் தான் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காசியன் சர்ஃபேஸை ஒரு ஸ்மால் ஏரியா மட்டும் எடுத்திருக்காங்க, DA என்ற ஏரியா. திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகிற பாயிண்ட், திஸ் இஸ் P பாயிண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதே போல் திஸ் வந்து DA அப்படின்றது ஏரியாஸ், ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ். என்றது எலக்ட்ரிக் ஃபீல்டோட இது ஒரு டிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ சின்ஸ் த பிளேன் இஸ் இன்ஃபைனைட்லி லார்ஜ், ஸோ இந்த பிளேன் ஷீட் வந்து ஒரு இன்ஃபைனைட்லி லார்ஜ், the electric field should be same at all points. So எல்லா பாயிண்ட்ஸ்ல வந்து electric field சேமா இருக்கும் and equal distance from the plane. so ஒரு பிளேன்ல வந்து distance equal distance இருக்கும், radially directed outwards of the all points. அப்ப அந்த electric field எல்லா இடத்துலயுமே வந்து direction outwardல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்றது. a cylindrical Gaussian surface length வந்து பாத்தீங்கன்னா Gaussian surface ஓட length 2r அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. two flat surface each of the area A is chosen such that infinitely plane sheet passes perpendicularly to the middle part of the Gaussian surface. so Gaussian surface distance வந்து 2r அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் 2 flat surface இருக்குது each area, ஒரு ஏரியாலும் 2 flat surfaces இருக்குது. so chosen such that the infinitely plane sheet passes perpendicularly to the middle part. so எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னா perpendicularly middle partல உங்களுக்கு பாஸ் ஆகுது Gaussian surface அப்படின்னு சொல்கிறாங்க. so total electric flux linked with the cylindrical surface. அப்போ total electric flux நம்ம அந்த cylindrical surfaceல கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு அதே போல் இந்த பிளேன் ஷீட்டில் curved surface நம்ம எடுத்திருக்கோம், P பாயிண்ட் எடுத்திருக்கோம், P prime பாயிண்ட், 3 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ curved surfaceல E vector dot dA vector electric flux, P பாயிண்ட்ல அதே போல் E vector dot dA vector and P primeல பார்த்தீங்கன்னா E vector dot dA vector. total electric flux பார்த்தீங்கன்னா Q enclosed by epsilon naught used for the Gauss law. so the electric field is perpendicular to the area
எலிமெண்ட் அட் ஆல் பாயிண்ட்ஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு பாயிண்ட்லையும் வந்து எலிமெண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது கர்வ்டு சர்ஃபேஸில். ஸோ இட்ஸ் parallel டு த சர்ஃபேஸ். எங்கன்னா P அண்ட் P ப்ரைமில் பேரலாக இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸில் பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஜீரோவாக மாறிடும். அப்போ தென் அப்ளைங் காஸ் லா அப்ளை பண்ணும்போது கர்வ்டு சர்ஃபேஸ் பர்பண்டிகுலர் அப்படி இருந்ததுன்னா அந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஜீரோவாக மாறிடும். அப்போ மீதி இருக்கிற பார்ட் P ப்ரைம் மட்டும் தான். ஸோ அப்போ இன்டெக்ரல் EDA ப்ளஸ் P prime integral EDA, that value is equal to Q enclosed by epsilon naught using for the Gauss law, since the magnitude of the electric field at these two equal flat surfaces is uniform. So E is taken out for the integration and Q enclosed is given by the values sigma A. Appo total value Q enclosed charged value sigma A ன்னு எடுத்துருக்காங்க. So we get apply பண்ணும்போது இந்த equation 1.67 என்ன மாறும் அப்படின்னா this value 2E vector integral dA is equal to sigma A by epsilon naught. ஏன்னா Q enclosed தான் sigma A அப்படின்னு எடுத்துருக்கோம். இங்கே என்ன நம்ம இன்டெகிரேஷன் பண்ணி 2E வெளியே எடுத்துட்டாங்க, dA வேல்யூ வருது. அப்போ டோட்டல் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் எய்தர் அட் P ஆர் P ப்ரைம். அப்போ ரெண்டு டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு ஏரியாவில் தட் வேல்யூ டோட்டல் ஏரியா dA vector is equal to A. ஸோ இன்டெகிரல் dA வெக்டருக்கு பதிலாக நம்ம A என்ற வேல்யூ அதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2EA is equal to sigma A by epsilon naught அப்படின்னு வரும். therefore E அந்த சைடு வச்சுட்டு 2A அந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா 2A டிவைட் பையில் போகும். ஸோ AA உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், 2 கீழே டிவைட் பையில் போடும். சப்போ சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இன் வெக்டர் ஃபார்மில் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் n கேப் அப்படின்னு வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1.71. ஹியர் n cap is the outward unit vector normal to the plane. இதில் n cap அப்படின்றது outward unit vector normal to the plane. Note that the electric field due to infinite plane sheet of the charge depends on the surface A charge density and independent of the distance r. அப்படின்னு சொல்லுது. n cap இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா this E vector is equal to sigma by 2 epsilon naught n cap. அதாவது n cap is the outward unit அப்படின்னு சொல்கிறாங்க. outward unit vector நார்மல் டு த பிளேன். நார்மல் டு த பிளேனோட அவுட்வர்ட் யூனிட் வெக்டர். ஸோ நம்மளுக்கு கொடுத்துட்டு கேட்கலாம், இப்போ பிளேன் ஷீட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சிக்மா பை 2 எப்சிலான் நாட், அதில் n கேப் அப்படின்றது அவுட்வர்ட் யூனிட் வெக்டாரா இன்வர்ட் யூனிட் வெக்டாரான்னு கேட்கலாம். திஸ் இஸ் த அவுட்வர்ட் யூனிட் வெக்டர் நார்மல் டு த பிளேன். ஸோ நோட் தட் the electric field due to the infinite plane sheet of the charge depends on the surface of the charge density. அப்போ infinite plane sheetல எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சார்ஜ் அப்படின்போது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆர். அந்த டிஸ்டன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் the electric field will be the same at any point further away from the charged plane. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸோ ஒரு பாயிண்ட்லேயும் மோஸ்ட்லி சேமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1.71 implies that is sigma is greater than 0. ஸோ ஜீரோவோட அதிகமாக இருக்கும்போது the electric field at any point P is along outward. electric field any point P is outwardல இருக்கும். N is the perpendicular ஆகும் drawn to the plane sheet. therefore sigma less than 0 இருக்கும்போது the electric field points inward இருக்கும். ஒரு plane sheet ஓட வேல்யூ minus n cap இருக்கும் அப்படின்றாங்க. so for a finite charge plane sheetல this is 1.71 equation is approximately true only for in the middle region. so middle region மட்டும் தான் ட்ரூவாக இருக்கும் plane sheetல. the points are away from the both ends. so points பார்த்தீங்கன்னா maximum far away distance awayல தான் உங்களுக்கு maximum points வந்து further ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. so next third, the electric field due to parallel charge infinite sheets. so electric field due to the parallel charge infinite sheet. ரெண்டு parallel charge infinite sheet கொடுத்தாங்கன்னா ஸோ அங்கே வந்து electric field எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ தேர்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பிளேன் ஷீட்ஸ் எடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வந்து ப்ளஸ் ஜிக்மா அப்படின்ற ஒரு பிளேன் ஷீட், நெகட்டிவ் ஜிக்மா அப்படின்ற ஒரு பிளேன் ஷீட் எடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸோ உங்களுக்கு அவுட்வேர்டில் மூவ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்டில் வரும். திஸ் வந்து இன்வர்டில் வருது, பாசிட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு அவுட்டரில் மூவ் ஆகுது. Pன்ற பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் P3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் மிடில் எடுத்துருக்காங்க P1ன்ற பாயிண்ட். ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பாசிட்டிவ் அவுட் சைடில் மூவ்மெண்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்சைடில் மூவ்மெண்ட் ஆகும். தட்ஸ் E ப்ளஸ் E மைனஸ் எடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அதே பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் P2 அப்படின்ற பாயிண்ட் எடுத்துருக்காங்க. தட் வேல்யூ அதே போல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்டில் மூவ் ஆகுது, பாசிட்டிவோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வேர்டில் மூவ் ஆகுது. ஓகே ஸோ இப்போ எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பேரலல் சார்ஜ் பிளேன் ஷீட்டில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டென்சிட்டிஸ் அதில் வந்து ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் பிளேன் ஷீட் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் சிக்மா அண்ட் மைனஸ் சிக்மா அப்படின்னு ரெண்டு பிளேன் ஷீட் எடுத்திருக்காங்க. விச் இஸ் ஆர் பிளேஸ்டு பேரலல் டு ஈச் அதர். ஸோ எல்லாமே வந்து ரெண்டுமே வந்து பேரலல் டு ஈச் அதராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸ்
and outside the plates electric field ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையிலான electric field and outside the plates outside ஒரு பிளேட்ஸோட electric field எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா using the Gauss law found using the Gauss law the magnitude of the electric field due to an infinite charge plane sheet அப்போ infinite charge plane sheet ஓட electric field பார்த்தோம்னா sigma by 2 epsilon naught and it points perpendicularly outwards points பார்த்தோம்னா perpendicularly outward எப்போ என்ன சிக்மா இஃப் ஜீரோவாக இருக்கும்போது அண்ட் பாயிண்ட்ஸ் இன்வர்டு எப்போ இருக்கும்னா சிக்மா வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும்போது சிக்மா கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் அவுட்வேர்டில் இருக்கும் சிக்மா லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் இன்வர்டில் இருக்கும் ஸோ அட் த பாயிண்ட்ஸ் P2 and P3 the electric field due to the both plates are equal in magnitude ஸோ அப்போ ரெண்டு பாயிண்ட்லையும் P2 பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் இருக்குன்றாங்க அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆனால் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் as a result the electric field at a point outside the plates is 0 அப்போ points outside the plates electric field value 0 but between the plates வந்து electric field has the same direction அப்போ ரெண்டுத்துக்கு இடையில ரெண்டு plates plane sheetக்கு இடையிலான electric field பார்த்தீங்கன்னா mostly same direction இருக்கும் so towards the right and total electric field at point P1 is total electric field at point P1 is that's E inside electric field inside la sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught is equal to total value sigma by epsilon naught அப்படின்ற value வரும் this is 1.72 equation the direction of the electric field between the plates is directed from the positively charged plates to negatively charged plates and uniform everywhere between the plates so ரெண்டு பிளேட்ஸ்க்கு இடையில மோஸ்ட்லி வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க this equation important equation this one so இதோட இந்த கிளாஸ் டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர் இன்றைக்கி என்னென்ன கிளாஸ் எடுக்கணும் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணி பாருங்கள் இதில் அப்ளிகேஷன் ஆஃப் த Gauss law ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் சேர்த்து ஒரு பிக் கொஷனில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் ப்ரிப்பேர் பண்ணிங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தேங்க்யூ ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK கல்வி பண்புகளை கண்ணென போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK IITM BBS தேர்வையான போதும் மோதி வென்றிடு ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK கல்வி பண்புகளை கண்ணென போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.